இங்கு தீயோரை கழுவேற்று என் வேலையா, வந்து இல்லாரே மேலேற்று என்பாலையா, கண்டு கொள்ளாரை நீமாற்று பொன்வேலையா, தொண்டு செய்வோரை தினம் காக்கும் செவ்வேலையா. இந்த பாடல் வரிகள் புல்லரிப்பதற்கான காரணம் இதில் இருக்கும் எழுத்துக்கள் மட்டுமல்ல, எழுத்திற்கான முழு வடிவமாக திகழும் சிங்காரவேலனின் திருவிளையாடல்கள் தான். தமிழ் கடவுளாம் முருகனின் அறுபடை வீடுகளும் ஒவ்வொரு தனிச்சிறப்புகளை கொண்டே பக்தர்களுக்கு காட்சியளித்து வரும் நிலையில், பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரும் நிலையில், உலக அளவில் பிரசித்தி பெற்ற புண்ணிய திருத்தலங்களின் தாயகமாக விளங்கி வருகிறது தமிழகம். உணர்வுகளுக்கெல்லாம் உருவான முருகப்பெருமானை தரிசிப்பது தமிழகம் மட்டும்தானா? உலகின் எத்தனை மூலைகளிலோ சிங்காரவேலனுக்கு திருத்தலங்கள் உள்ளனவே என்பது போல, இந்தியாவின் வடகிழக்கு பகுதியின் இமயமலை தொடரில் எலும்பு வடிவில் காட்சியளிக்கிறார் முருகன் என்று சொன்னால் நம்பவா மாட்டோம்? எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்பது உண்மை என்றால், இமயமலை தொடரில் எலும்பு வடிவில் காட்சியளிக்கும் முருகனை காண நிச்சயம் நம்மில் ஆர்வம் எழத்தானே செய்யும். எழுந்தது உண்மைதான். இந்தியாவின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள இமயமலை தொடரில் முருகப்பெருமான் எலும்பு வடிவில் இருப்பதை அறிந்து நமது நியூஸ் 7 தமிழ் பக்தி குழு மனம் குளிர சிங்காரவேலனை காண குளிர் பிரதேசமான இமயமலை அடிவாரத்தில் உள்ள பத்ரிநாத் கேதார்நாத்துக்கு இடைப்பட்ட பகுதிக்கு சென்றோம். அதாவது உத்தரகாண்ட் மாநிலத்தின் ருத்ரபிரியா மாவட்டத்தில் இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கனகசௌரி எனும் குக்கிராமத்தில் அமைந்துள்ளது கார்த்திகேயா முருகப்பெருமான் கோவில். கனகசௌரி கிராமத்தின் மலையேற்றத்தில் அமைந்துள்ள இந்த கோயிலில்தான் கார்த்திகேயா முருகப்பெருமான் என வழிபடப்படும் எலும்பு வடிவிலான முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார். முன்னதாக இந்த கோயிலை சென்றடைய 3 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. நடைப்பயணத்தின் வழித்தடமானது சிறிது தூரம் சமதளமாகவும் அதன் பின் செங்குத்தான மலையேற்றமாகவும் இருந்தது. பொதுவாகவே உத்தரகாண்ட் மாநிலமானது இந்தியாவின் வடக்கு பகுதியில் அமைந்திருப்பது மட்டுமல்லாமல் பனிப்பிரதேசம் என்பதால் மூச்சுக்காற்றின் சுவாசிக்கும் தன்மை என்பது சற்று கடினமாகவே இருக்கக்கூடும். வழி நெடுகிலும் மண்பாதையாகவும் செங்குத்தாகவும் இருந்ததை அடுத்து மலையேறும் கடினத்தை சுற்றுப்பரப்பில் காட்சியளிக்கும் இமயமலை தொடர்களின் வைரபிம்பங்கள் நமது ஒட்டுமொத்த களைப்பையும் போக்குகின்றன. இந்த மலைப்பயணத்தின் போது நடந்து செல்ல முடியாத பக்தர்களுக்கு குதிரை மற்றும் டோலி மூலமாக கோயிலுக்கு பயணம் மேற்கொள்ளும் வழிமுறைகளும் அங்கே நடைமுறையில் உள்ளது கூடுதல் சிறப்பு என்றே கூறலாம். நாம் செல்லும் பாதை இருபக்கமும் மரங்களால் சூழப்பட்டு இயற்கை எழிலுடன் காட்சியளிக்க, அதே மரங்களில் ஒரு சில இடங்களில் மணிகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. அதே போல ஒரு சில மரங்கள் துணிகளால் கட்டப்பட்டிருந்தன. கடினமான செங்குத்தான மலைப்பாதையில் ஏறும்போது அம்மாநில அரசின் சார்பிலேயே இலவசமாக தண்ணீர் பாட்டில்கள், குளிர்பானங்கள், பழங்கள் மற்றும் குளுக்கோஸ் உள்ளிட்டவை வழங்கப்பட்டும் வருகிறது. ஒரு வழியாக செங்குத்தான பாதை முடிந்து சமதள பாதையினை வந்தடைந்தோம். இமயமலையின் பின்பகுதியில் முருகப்பெருமான் திருக்கோயில் இருப்பதை காண முடிந்த நமக்கு இந்த பயணத்தின் போது எத்தனை சவால்கள் இருந்ததோ அவைகளெல்லாம் மறந்து அந்த நொடி முருகப்பெருமானின் தரிசனம் கிடைப்பதற்கு நாம் என்ன தவம் செய்தோமோ என்பதை நாமே அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு, நாமே உணர முடிந்த அளவுக்கு கொடுத்து வைத்த ஒரு தரிசனம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3048 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த கோயிலின் வரலாறு என்னவென்று தெரியுமா? இந்த மலையினுடைய முருகப்பெருமானுடைய சிறப்பு எல்லாம் நமக்கு தமிழகத்திலே முருகப்பெருமான் என்றால் அது தமிழகத்தில் தான் முருகப்பெருமானுடைய பல திருக்கோயில் இருக்கின்ற சிறப்பு என்று நினைத்திருக்கின்றோம். அது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் முருகப்பெருமான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகத்தில் எல்லா இடத்திலும், குறிப்பாக இந்தியாவிலே வடநாட்டிலே இந்த எழுந்திருக்கின்ற சிறப்பைத்தான் இந்த முருகப்பெருமானுடைய ஆலயம் குறிப்பிடுகின்றது. இங்கே சிறப்பு என்னவென்றால், முருகப்பெருமான் பரமேஸ்வரன் பார்வதி 2 பேரும் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து யார் இந்த உலகத்தை சுற்றி வருகின்றார்களோ அவர்களுக்கு இந்த கனி வழங்கப்படும் சொல்கின்ற பொழுது விநாயகப் பெருமான் பரமேஸ்வரன் பார்வதி அவர்தான் உலகம் என்று கருதி சுற்றி வந்து விட்டார். ஆனால் முருகப்பெருமான் உலகத்தையே மயில் வாகனத்திலே முருகப்பெருமான் உலகத்தை சுற்றி வந்தார். அப்படி சுற்றி வந்து தாமதமான பிறகு முருகப்பெருமான் இவ்வளவு தூரம் எல்லா எடையும் சுற்றி வந்து உங்களுடைய அருளை பெற்றேன், ஆனால் எனக்கு கிடைக்கவென்று வருத்தப்பட்டு இந்த மலையில் அமர்ந்து தன்னுடைய தாய் தகப்பனுக்கு தன்னுடைய சதையை இது அர்ப்பணித்ததாகவும் எலும்போடு இருந்து இங்கே தியானம் பண்ணதாகவும் வரலாறுகள் குறிப்பிடுகின்றார்கள். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக காட்சி கொடுக்கின்றார். அந்த பயணியிலே பார்க்கின்ற போது
அவர்கள் வந்து தண்டாயுதபாணி நிராயுதபாணியாக அங்கே இருக்கின்றார். ஆனால் அதுபோல இப்ப நீ மயிலத்திலே பார்க்கின்ற போது முருகப்பெருமான் வள்ளிதேவனோடு அங்கே பாலசித்தருக்கு காட்சி கொடுத்தார். பாலசித்தர் தமம் இருந்து வள்ளிதேவனை முருகப்பெருமானுடைய அங்கே அருளை பெற்று பாலசித்தரே அந்த வள்ளிதேவனை முருகப்பெருமானை அங்கே பிரதிஷ்டை செய்தார். இப்படி ஒவ்வொரு தலத்திற்கும் சிறப்பு. இங்கே இந்த கிரௌஞ்சு மலை என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் என்ற பெயரிலே இருக்கின்றார். அதுவும் இங்கே எலும்போடு இருக்கின்றார். அதுதான் முக்கியம். நீங்க பல இடத்துல பார்க்கின்ற போது முருகப்பெருமான் ஒவ்வொரு வடிவத்திலே இருப்பார். அந்த வடிவத்திலே பார்க்கின்ற போது எலும்பு வடிவத்திலே இவர் வெறும் நாம் எல்லாம் கடைசியாக நம்ம விட்டு இருக்க போகின்றது எலும்பு தான். சதையெல்லாம் இதில் சாப்பிடுவது, உண்ணுவது, உடம்பை விட்டு போவது என்பதெல்லாம் ஒரு இதுவாக இருந்தால் எலும்போடு இருக்கின்றது ஒரு எளிமையுடைய தோற்றத்தாக அவர் நமக்கு காண்பிக்கின்றார். இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள மலை என்றும் அம்மாநில சுற்றுலாத்துறை இந்த வரலாறுகளை சுட்டிக்காட்டி இதனை உறுதிப்படுத்துகிறது. வருடம் தோறும் இந்த கோயிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாமும் இந்த புதுவித அனுபவத்துடன் கூடிய தரிசனம் பெற முடிந்ததும் சிறப்பான ஒன்றாக இருந்தது. இனி எங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் வாழ்க்கையின் எல்லை வரை இந்த பயணமானது நீங்கா நினைவுகளாக தொடரட்டும் என்பதை விட எங்களுக்கு வேறென்ன மகிழ்ச்சி இருந்திடக்கூடும்.